திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே வகை வகையாக பெயர் சூட்டி தினம்தோறும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும். 2-3 நாட்களுக்கு விளம்பரங்கள் வரும். பிறகு அப்படி ஒரு திட்டம் இருப்பதை அரசும் மறந்துவிடும், மக்களும் மறந்து விடுவார்கள். அப்படித்தான் இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் என்று நூற்றுக்கணக்கான திட்டங்களை சொல்லலாம். அந்த லிஸ்டில் ஒன்றான உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டத்தின் உண்மை முகத்தை தோலுரித்து தொங்க விட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. இன்று பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசும்போது, உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டத்தின் கீழ் எத்தனை எம்எல்ஏக்கள் பயன்பெற்றுள்ளனர் என அதிமுகவினர் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அளித்த பதில்தான் அதிர்ச்சியோ அதிர்ச்சி. வெறும் 57 எம்எல்ஏக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்கள் தொகுதியில் தீர்க்கப்படாத 10 முக்கிய கோரிக்கைகளின் பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார் ஸ்டாலின். ஆனால் இதுவரை அந்த கோரிக்கைகளுக்கு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று யாருக்கும் தெரியாது. இந்த சந்தேகத்திற்காகத்தான் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அமைச்சர். இதைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டத்தின் கீழ் வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு நிதி அதிகமாகும் என்ற காரணத்தை கூறி திட்டங்களை செயல்படுத்த மறுக்கிறார்கள். 10 திட்டங்களை வைத்தால் 2 திட்டங்கள் தான் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியதோடு, தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற கோரிக்கை வைத்ததில் வெறும் 2 பணிகளை மட்டும் எடுத்திருப்பதாகவும் மற்றவை சாத்தியமில்லை என கூறி நிராகரித்து விட்டதாகவும் போட்டு உடைத்து பேசிவிட்டார். எம்எல்ஏக்கள் கூறும் திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிதியை ஒதுக்கி கொடுக்க செய்யத்தானே கோரிக்கைகளை கேட்டார் முதல்வர். ஆனால் அதை செய்யாமல் வெறும் வெற்று விளம்பரம் மட்டும் செய்தால் போதுமா? கார் ரேஸுக்கு விளம்பரம், உதயநிதிக்கு விளம்பரம், ஸ்டாலின் ஜிம்முக்கு போனால் விளம்பரம், பேப்பர் படித்தால் விளம்பரம், நின்றால் நடந்தால் உட்கார்ந்தால் விளம்பரம் விளம்பரம். ஆனால் ஆக்கப்பூர்வமாக எந்த திட்டங்களையும் முழுமையாக செய்ய விடாமல் வெறும் விளம்பரம் மட்டுமே செய்து மக்களை முட்டாளாக்க நினைக்கிறதா திமுக அரசு? எங்கும் எதிலும் விளம்பரம் மட்டுமே தேடுகிறதா திராவிட மாடல் அரசாங்கம்? ஆக்கப்பூர்வமான திட்டங்களை ஸ்டாலின் மாடல் அமல்படுத்தாதது ஏன்? மக்களை ஏப்ரல் ஃபூலாக்க நினைப்பதுதான் திராவிட மாடலா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.